இன்றைக்கி நம்ம எபிசோட் 2 ஆஃப் சீரீஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்னோடய கோல்ஸ் என்னென்னா அயன் டூல்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி நான் போன எபிசோடில் சொன்ன அந்த ஸ்டார்டப் பேஸும் வந்து கட்டணும். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுக்காமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் வந்து ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோட் 2 ஆஃப் சீரீஸ்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் ஃபுட்டை வந்து ஃபர்னஸில் ஸ்மெல்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபுட்டை தான் இப்போது எடுத்துகிட்டு நான் அப்படியே அயன் மைனிங்க்கு போகலான்ட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுட்டு ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு நான் ஒரு கேவ் சொன்னேன்ல முன்னாடியே, போன எபிசோடில் நான் ஒரு கேவ் சொன்னேன்ல, அந்த கேவுக்கு தான் நான் வந்து மைனிங் போப்பேன். டார்ச் வேணும், அது கொஞ்சம் பெரிய கேவ் தான். மேபி சர்ஃபேஸ்லேயே கோல் கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் அங்கே கோல் இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு அயனும் இருக்குது. ஓ மை காட், பரவாயில்ல, அயன் வந்து சர்ஃபேஸ்லேயே கிடச்சது கொஞ்சம் லக்கி தான் நான். அதே மாதிரி கோலும் அங்கே இருக்குது. இந்த அயனை மட்டும் அப்படியே மைன் பண்ணிவிட்டு இந்த கோலும் அப்படியே போய்ட்டு எடுத்துடலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோட பிசினஸ் ஸ்கில்லை பார்க்க போறீங்க. அப்படியே நான் கோல்லாம் மைன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து மேலே போனேன். ஏன்னா என்கிட்ட வுட்டு சுத்தமாக இல்லை. அப்போ வந்து நான் அந்த ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுறதுக்காக அந்த வுட்டெல்லாம் அது ஃபர்னஸ்லேயே போட்டேன். அதனால நான் மறுபடியும் மேலே போய் அங்கே இது டார்ச் செஞ்சுட்டு மறுபடியும் கீழே வந்தேன் கைஸ். நான் அப்படியே டார்ச்லாம் செஞ்சுட்டு அப்படியே மைனிங் போயிட்டேன் கைஸ். அந்த மாண்டேஜ் போடுறேன், அப்படியே பாருங்கள். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண் மீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான். ஒரு குட்டி மைனிங் செஷன் தான், பட் அதுலேயே எனக்கு 26 அயன் கிடச்சிது கைஸ். அந்த அயன்லாம் நான் வந்து ஸ்மெல்ட்டிங்கில் போட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இது பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த இடத்துல தான் வந்து அந்த வீடை வந்து கட்ட போவேன். உங்களுக்கு வேணும் நீங்களும் கட்ட போவீங்க அப்படின்னா என்னோடய சேனல்லேயே அந்த வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த வீடியோட லிங்க் தரேன். அதை பார்த்து வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பேஸ், ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டர் பேஸ் தான். நான் வந்து போக வந்து என்னோடய பேஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடுவேன், லைக் 10th எபிசோட்லேயோ சம்திங். நான் வந்து இந்த வீடை வந்து கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எனக்கு கட்டிகிட்டே இருக்கும்போது கிளாஸ் தேவைப்பட்டுச்சு, நிறைய கிளாஸ் வேணும். அதுக்கு தான் நான் வந்து பக்கத்தில் இருந்து அந்த ஆற்றுல வந்து சாண்ட் மைன் பண்ணலான்னு வந்திருந்தேன். அந்த இதில் நான் ஒரு கிளிட்ஸு கண்டுபிடிச்சேன். இதை பாருங்க, தண்ணி அப்படியே நிற்கிது. சாண்ட் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் இது ஸ்மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அயன்லாம் இதாக இருந்துச்சு, இது ஸ்மெல்ட் ஆகிருந்துச்சு. அந்த அயன்லாம் வச்சு டூல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்மெல்ட்டிங்கில் போட்டேன். அந்த கிளாஸ் வந்து ஸ்மெல்ட் ஆகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்மெல்ட் பண்ண அந்த கிளாஸ்லாம் எடுத்து போயிட்டு வச்சுட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா பொறுமையாக. அந்த இதில் ஸ்மெல்ட் ஆகிறது வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்மெல்ட் ஆச்சு கைஸ். அப்போ கிளாஸ்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு ரூஃபிங்காக இப்போ அந்த டோர் செட் பண்ணோம், அது மட்டும் தான் பாக்கி. இப்போ வந்துட்டு ஃபுட்டு வேறு கம்மியாக இருந்துச்சு, ஹெல்த்தும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் போய்ட்டு சரி கொஞ்சம் ஃபுட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டு கேதர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு
கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வெட்டி கொண்டுட்டு இருந்தேன். அப்படியே நான் ஊஃபிங்காக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இந்த வீடியோக்கு 15 லைக்ஸ் வந்துச்சுன்னா வந்து டாப் கமெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து நான் செய்வேன் கைஸ். கைஸ் ஊஃபிங்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக டோர் தான் வந்து இது பண்ணணும். எந்த வுட்டில் வந்து டோர் இது பண்ணுறதுன்னே தெரில. சரி ஓக் ட்ரீ இருந்ததுனால சரி ஓக்லேயே பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, இது பேர்ட்ஸ்லேயே டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ்லேயே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பேர்ட்ஸ் டோர் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாகவே இருக்கும். அது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். அந்த எந்த இதுலேயுமே ஓட்டை இல்லாத மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி அதனால பேர்ட்ஸ்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னா நான் வந்து பேர்ட்ஸ்லேயே பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் இன்டீரியர் பண்ணல. நான் வந்து இன்டீரியர் வந்து ஆஃப்லைனில் பண்ணி வச்சிட்றேன் கைஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து அடுத்த எபிசோட்லேயோ இல்லை அடுத்த வீடியோலேயோ வந்து சந்திக்கிறேன். Until then, bye from the mighty 9.